ஓம் விக்னேஸ்வரையா போற்றி, ஓம் நவகர நேரலை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 10ஆம் இடம், கர்மஸ்தானம். தொழில் பண்ணுறதுக்கே படைக்கப்பட்ட ராசி. உத்தியோகம் தொழில் ரெண்டு கண்களாக பார்ப்பாங்க மகர ராசி. மகர ராசிக்கு மிதுன ராசி வளர்த்தவங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க. மகர ராசியில் பிறந்தவங்க புதன் அல்லது மிதுனம் இந்த ரெண்டு இடமும் வளர்த்தவங்க உத்தியோகத்தில் புலியாக இருப்பாங்க. அதுபோக கர்மகாரகன் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் புதன் சார வாங்கினவங்களும் உத்தியோகத்தில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பாங்க. தொழில் சுக்கிரன் ரிஷப துலாம் சம்மந்தப்பட்டவங்க தொழிலில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. அதாவது எப்படின்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் இடமாகிய மிதுனத்தில் சுபகரங்கள் இருந்துச்சுன்னா வேலையில் வெள்ளைக்காரனாக இருப்பாங்க. 10ஆம் இடம் 5ஆம் இடம் வளர்த்தவங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும், தொழிலில் லாபம் இருக்கும். சுக்கிரன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அதுபோக சுக்கிர சாரத்தில் சுபகிரகங்கள் உங்கள் ராசிநாதன் நின்னார்னா தொழிலில் கொடிக்கட்டி பறப்பீங்க. சுக்கிரன் சாரம் எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மேசம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிலையும் சனி பகவான் இருக்க பிறந்த மகர ராசினியர்கள் தொழிலில் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. மீனம், விருச்சிகம், கடகம் இந்த 3 ராசியில் புதன் இருக்க பிறந்தவங்க வேலை நல்லா பார்ப்பாங்க. சரியா நேர்களே, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கடக ராசியில் புதன் இருக்க பிறந்தவர்கள் வெளிநாட்டு தொடர்பில் நல்ல வேலை பார்ப்பாங்க. அதுபோக விருச்சிக ராசியில் புதன் இருக்க பிறந்தவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட், அறுவை சிகிச்சை டாக்டர், மருத்துவத்துறையில், காவல் பணியில், ஹோம்கார்டு, செக்யூரிட்டி வேலை இப்படி நிறைய சொல்லலாம். யூனிஃபார்ம் சர்வீஸில் நல்லா பேர் எடுப்பாங்க. மீனத்தில் புதன் இருக்க பிறந்தவர்கள் நல்ல தத்துவ மேதையாக இருப்பாங்க, அரசியல்வாதியாக இருப்பாங்க, அரசியல் மந்திரியாக இருப்பாங்க. இப்படி நிறைய பலன்களை சொல்லலாம். இதுக்கு எடுத்தோடனே நான் தொழில் வேலைக்கு வந்துட்டேன்னா மகர ராசி எப்பயுமே ஒரு அர்ப்பணிப்புக்கு உண்டான ராசி. அந்த பரம்பொருளின் அனுக்கிரகம் பெற்ற ராசி. பரம்பொருள் ஒவ்வொரு ராசிக்குமே சில காரியங்களை கொடுத்துருக்கிறாரு, நியமிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ராசி மண்டலமே சில காரியங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கு. மகரம் கர்மத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்குது. ஒன்று வேலை செய்யணும், இல்லைன்னா தொழில் செய்யணும். ஏதோ கர்மத்தில் ரொம்ப கண்ணாக இருப்பாங்க. முடியாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு தான் இருப்பாங்க. வேலை பார்க்காம இருக்க முடியாது மகர ராசி நேயர்களுக்கு. ஸோ ராசிக்கு 6, 9 கூடிய புதனும் 5, 10 கூடிய சுக்கிரனும் தர்ம கர்மாதிபதிகள். இவங்க தான் மகர ராசியை தூக்கி நிப்பாட்டுறவங்க. ராசி உங்களோட மதி சந்திரன் என்ற இடம். சந்திரன் 7 கூடியவன், அவரும் 7ஆம் இடம் தொழில் தான். மற்ற ராசிக்கு இல்லாத சிறப்பு உங்களுக்கு உண்டு. ஏன்னா 7ஆம் இடம் தொழிலையும் குறிக்கும். கூட்டு தொழில், நண்பர்கள் மூலிமா செய்கிறது, அசோசியேஷன், டீம் ஒர்க்கு, இப்படி தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு ஒற்றுமையை குறிக்கிற இடம், ஒரு கூட்டுறவை குறிக்கிற இடம் 7ஆம் இடம் தான். அந்த 7 கூடிய சந்திரனும் உங்கள் ராசியில் பிரவேசிக்கிறது, மகர ராசியில் உட்காந்துருக்கிறது நல்ல அமைப்பு தான். இதிலிருந்து சொல்ல வர விஷயம் என்னென்னா தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். சரி சார், பரம்பொருள் தொழிலுக்காகவே படைக்கப்பட்ட ராசி மகர ராசிங்கிறீங்க, நல்ல விசேஷந்தான். தொழில் பண்ணால் நல்லா தானே. அதாவது தொழில் பண்ணுறவங்க எப்படின்னா புரட்சி பண்ணுவாங்க. இவங்க தொழில் பண்ணலைன்னா மற்றவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. தொழில் இப்போ விவசாயங்கிறது ஒரு தொழில் தான். விவசாயம் தொழில் நடக்க போய் தான் எல்லோரும் வயிறார சாப்பிட்றோம். அவங்க ஆற்றுல கால் வச்சா தான் நம்ம சோத்தில் கை வைக்க முடியும். விவசாயம் மகர ராசிக்கு வருமா சார்? நல்லா வரும். சனி பகவானுடைய வீடு. சனி பகவான் ஒரு விவசாய கிரகம். அதுபோக சுக்கிரன் 5, 10 கூடியவன் பஞ்சமாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் ஒரு நீர் கிரகம். விவசாயத்துக்கு இன்றியமையாதது நீர். நீர் இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. நிலமும் இருக்கணும், கன்னி நிலம். சில பேர் விவசாயத்தை கூலிக்கு பார்ப்பாங்க, குத்தகைக்கு எடுத்து பார்ப்பாங்க, இல்லைன்னா சம்பளத்துக்கு போவாங்க. புதன் வளர்த்தவங்க அப்படி கூலிக்கு போவாங்க, இல்லை குத்தகைக்கு எடுத்து வேலை பார்ப்பாங்க. சுக்கிரை வளர்த்தவங்க சொந்தமாகவே வச்சுருப்பாங்க. மிட்டா மிராஸ்தாராக இருப்பாங்க. பெரிய பெரிய நிலப்பழங்கள்லாம் வச்சு நல்ல வேலை வைப்பாங்க. ஸோ மகர ராசி விவசாயத்துக்கும் நல்ல உள்ள அமைப்பு தான். ஏன் விவசாயத்தை பற்றி சொல்ல வரேன்னா, தை மாதத்துக்கு மேலே விவசாயத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும். அதுபோக தை மாதம் சூரியன் உங்கள் ராசிக்கு வராரு. சூரியன் முதன்மை தொழில்காரகன். எந்த ராசியாக இருந்தாலும் சரி, பிரபஞ்சத்துக்கே தொழிலுக்கு ஊக்குவிக்கிறதும் சூரியன் தான். ஏன்னா சூரியன் முதன்மை தொழில்காரகன். தொழில் பண்ணணும்னா அந்த தொழில் முனைவர் ஒரு அதிகாரமாக இருக்கணும், ஆளுமையாக இருக்கணும். 10 பேரை வச்சு சமாளிக்கணும், நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கணும், முன்பணம் கொடுக்கணும், இந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். சரியா? அவர் தான் தொழில் அதிபர், தொழில் முனைவர் சொல்லலாம், ஓனர்னு சொல்லிக்கலாம், முதலீட்டாளர்னு சொல்லிக்கலாம், எப்படினாலும் சொல்லிக்கலாம், பொறுப்பாளரும் கூட சொல்லிக்கலாம்.
அப்பேற்பட்டவங்களுக்கு வந்து சூரியன் தான் வசப்படணும். இப்போ மகர ராசியில் சூரியனும் சனியும் வழிபட்டவர்கள் நல்ல தொழில்காரராக இருப்பாங்க, தொழிலில் வந்து கெட்டிக்காரனாக இருப்பாங்க. சூரியன் வலுத்தவங்க வந்து அரசாங்க சம்மந்தப்பட்ட தொடர்பில் நல்ல டீலிங்கில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் டக்கு டக்குன்னு அரசு உதவி கிடைக்கும், அரசாங்க விஷயத்தில் சில சலுகைகள் கிடைக்கும், நல்ல லெவலில் ரீச் ஆவாங்க. சனி பகவானை வளர்த்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் இவங்களுக்கு. இவங்க வந்து நேரடியாக தொழில் பண்ண முடியாது, சப்கான்ட்ராக்ட் எடுத்து செய்யலாம். அதான் அந்த குத்தகைக்கு எடுத்து செய்கிறது, ஆளுகள் வச்சு பேக் டு பேக் வாங்குறது, லாபத்திலேருந்து ஒரு பகுதியை வந்து அந்த முதலாளி கொடுக்கறது, இப்படி சில வேலையெல்லாம் சனி பகவான் வளர்த்தவங்க செய்வாங்க. எப்படி இருந்தாலும் வந்து மகர ராசி வந்து தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் வேலைக்கும் உகந்த ராசி. அந்த பரம்பொருள் படைச்சிருக்கிறாரு. மதி ரொம்ப முக்கியம். புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, மதிநுட்பமாக இருப்பாங்க, எந்த ஒரு காரியத்தையும் யோசனை பண்ணி சீர்தூக்கி பார்ப்பாங்க. உரமும் நல்லா வரும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் இந்த ஃபெர்டிலைசர் சொல்கிறாங்கள, உர சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் நல்லா இருப்பாங்க. உத்திராடமும் அப்படித்தான். உத்திராடம் நல்ல அமைப்பு தான். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே சில தொழில்கள்லாம் இருக்குது. அந்த தொழிலை பற்றி ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன், நான் தனியாக போடுறேன், அதில் லிங்கில் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ பதிவில் வந்து தொழில் எப்படி இருக்குது அடுத்த வருகின்ற நாட்களில் அதை பற்றி பேசுவோம், உத்தியோகத்தை பற்றியும் சொல்லுவோம். இது ரெண்டு தான் முக்கியம். ஒரு ஆணுக்கு அழகு புருஷ லட்சணம். உத்தியோகத்துக்கு போகிறது, தொழில் போகிறது, வியாபாரம் பண்ணுறது. வியாபாரங்கிறது என்ன? பொருளை வாங்கி விற்றா வியாபாரம். தொழிலுங்கிறது வந்து ஒரு 10 பேரை வச்சு பிஸ்னஸ் பண்ணோம்னா தொழில். ஸோ தொழிலுக்கும் வியாபாரக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஒரு தனி மனிதன் வியாபாரம் பண்ணலாம், ஆனால் ஒரு தனி மனிதன் தொழில் பண்ண முடியாது. தொழில் பண்ணோம்னா அங்கே ஆளுங்க இருக்கணும், ஒரு டீம் இருக்கணும், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும், ஒரு அமைப்பு இருக்கணும். ஓகே, இப்போ வந்து மகர ராசிக்கு வந்து எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, மகர ராசிக்கு வந்து தை மாதம் வருகிற செவ்வாய்க்கிழமை, தை மாதம் 14/1/2025 சூரியன் ராசிக்கு வந்துடுவார். அட்டமாதிபதி ராசிக்கு வந்துடுவார். அட்டமாதிபதி ராசிக்கு வர்றதுனால சில பிரச்சனைகள் இருக்குது சரியா ராசிக்கு. அதையும் சொல்கிறேன், சாதக பாதங்களை சரிவிகிதமாக சொல்கிறேன். எதாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இறைவனுடைய அனுக்கிரகம் எல்லா நேரமும் நமக்கு சாதகமாக இருக்காது, சில நேரத்தில் பாதகமாகவும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சில பரிகாரம்லாம் பெருசாக சொல்ல முடியாது. வழிபாடு தான் சிறந்தது. இன்று ஏகாதசி பெருமாள் கோயில் போய்ட்டு வந்தோம்னா சிறப்பு. இந்த வீடியோ நைட்டில் தான் கிடைக்கும், நைட்டில் கூட போய்ட்டு வாங்க. நைட்டில் கண் முழிக்கலாம், விரதம் இருக்கலாம், நாளைக்கு துவாதசி விரதம் இருக்கலாம். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ராசியில் வந்து சூரியன் வராரு. புதன் 12ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அவர் பின்னாடி தான் வராரு சரியா. 24 தான் உங்கள் ராசிக்கு வராரு. ஸோ ஜனவரி 24க்கு மேலே உங்கள் ராசிக்கு 2 அற்புதம் நடக்குது. ராசிக்கு புதன் வராரு, ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் 6ஆம் இடத்து வக்கரமாகி போயிடுவார். இந்த 2 அற்புதமான நிகழ்வு நடக்குது. அது எப்போ நடக்குதுன்னா ஜனவரி 24 அந்த டயத்தில் நடக்குது. செவ்வாய் 21ஆம் முன்னாடியே 3 நாளுக்கு முன்னாடியே ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ தை மாதம் நடக்கிற பெரிய ஒரு நிகழ்வு திருப்பு முனை எப்படி பார்த்தோம்னா புதன் செவ்வாய் ராசிக்கு 6, 9 கூடையவன் ரணருணர் ரோகஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியும் ராசிக்கு வராரு. அதுபோக சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போகிறது நல்லதான். ஒரு பாவ கிரகம் 6ஆம் இடத்துக்கு போகிறது நல்லதான். புதன் தனித்த புதனாக தான் வராரு, சூரியன் கூட சேரலை. ஸோ புதனோட இயல்பு நல்லா இருக்குது. இப்போ மகர ராசிக்கு சூரியன் கூட அவர் கொஞ்சம் நாள் கழித்து தான் சேருவார். இப்போதைக்கு வந்து அவர் சூரியனை முன்னே விட்டு பின்னாடி தான் வராரு, அஸ்தகமாகாமல் வராரு. புதன் எப்போல்லாம் அஸ்தனம் இல்லாமல் இருக்கிறாரோ அப்போ மகர ராசி நல்லா உத்தியோகம் பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் நல்லாயிருக்கும், ஆள் ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க, அறிவுபூர்வமாக இருப்பீங்க, தெளிவாக இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, எந்த ஒரு காரியத்தையும் நல்லா செய்வீங்க. நல்லாயிருக்கும். வியாபாரம், கணிதம், அப்புறம் இன்றைக்கி மாடர்ன் உலகத்தில் சொல்ல சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ளது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கணக்கு வழக்கு, போக்குவரத்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஆடிட்டிங், எடிட்டிங், அக்கௌண்டிங், டேபிள் ஒர்க்கு, கதை, கட்டுரை, கவிதை, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். கைவினை, அழகு, சித்திரம், சிற்பம், திரைப்படம் எல்லாத்தையும் சொல்லிட்டு போகலாம். திரைப்படத்துக்கு சிரமம் இருக்குது. ஏன்னா திரைப்படம் கலை அப்படி வந்துட்டோம்னா சுக்கிரன் வருவார். சுக்கிரன் இப்போ கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து சனி பகவான் கூட போய் சேர்ந்துட்டார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சேர்ந்து ராசிநாதனை சுபத்துவப்படுத்திட்டார். ராசிநாதன் சுபத்துவப்படுத்திட்டனால எப்பாடுபட்டாலும் பிற்பாடு கடாமல் இருப்பீங்க, ஸ்ட்ராங்காக இருப்பீங்க சரியா. அவர் வந்து அடுத்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. 28/1 தான் போகிறாரு. ஜனவரி 28/1 ராகுகிட்ட போய் சேர்றாரு. 3ஆம் இடம் நல்லா வலுவாகுது. தைரியமாக, வீரியமாக, காரியமாக இருப்பீங்க. எல்லாத்தையும் சுக்கிரன் கொடுப்பாரு. உச்சம் அடைஞ்சு நீசமும் அடைகிறாரு. உச்ச கிரகம் நீசம் அடைஞ்சிச்சுன்னா உச்சம் அடைஞ்சு வக்கரம் அடைகிறாரு. வக்கரம் அடைஞ்சு அவர் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். 30/5/2025 வரைக்கும். சரி, சுக்கிரனோட சஞ்சாரம் சரியில்லை. ஏன்னா சுக்கிரன் வந்து கொஞ்சம் பாவகிரகங்களோடு சேர்ந்து தான் இயல்புகளை இழக்கிறாரு. இருந்த போதிலும் அவர் மீனத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்.
28ஆம் தேதிக்கு மேலே. பரிவர்த்தனை யோகம் பரவாயில்ல, ஏன்னா அவர் வீட்டில் குரு இருக்கிறார் ரிஷபத்தில், குரு வீட்டுக்கு சுக்கிரை வந்துடுறாரு. ஸோ பரிவர்த்தனை யோகத்தில் அவர் வந்து உச்சமாகி வக்ரம் அடைகிறாரு. வக்ரம் அடைகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது, 18/5 தான் வக்ரம் அடைகிறாரு. ஓகே நேரில் அதெல்லாம் ஒரு பின்னாடி வரும்போது பார்த்துக்குருவோம். ரொம்பவும் நம்ம வந்து பொர்ச்சேஷன் கொடுக்க வேண்டாம். தை மாதம் எப்படி சார் இருக்குது அதை மட்டும் ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்த்து வச்சுக்குருவோம். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து இந்த சனி பகவான் ராகு பகவானுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டுட்டேன். மகரமும் ராகுவும்னு ஒரு தலைப்பில் போட்டிருக்கிறேன். அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த ராகு திசை நடக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதில் ஒரு பக்கம் நடக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது, அதோடைய பலன்களும் இருக்கும். அதுதான் அப்படியே அதையே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது, அதுவும் இருக்கும், அதுக்கும் கவனமாக இருக்கணும், அது சம்மந்தப்பட்ட காரியங்களும் பண்ணணும். சரியா? ஒரு வீட்டில் 5 குழந்தை இருக்குது, முதல் 2 பேர் பேச்சை கேட்குறேன்னா அடுத்த 3 பேர் இருக்காங்களா, அவங்களுக்காக வாழணும்ல. குடும்பத்தில் அந்த காலத்தில் அப்படி தான் குடும்பம் நடக்கும். அந்த காலத்தில் எதுக்கு குழந்தைகள் அதிகமாக பெற்றுக்கிட்டாங்கன்னா, 1-2 சரியில்லைன்னா மற்றது பேச்சை கட்டிட்டு வீட்டில் இருக்கும், அதை வச்சு நம்ம வாழ்க்கை நடத்தலாம். ஏன்னா ஒரு தாய் தப்பனுக்கு வந்து எதிர்காலம் வேணும்னா பிள்ளை குட்டி இருந்தால் தான் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க முடியும். புருஷன் முன்னாடி மட்டும் வீட்டில் இருந்தாங்கன்னா எவ்வளோ நாள் இருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமாக இருப்பாங்க, அப்புறம் வெறுத்து போயிடும் வாழ்க்கை. ஸோ சந்ததிங்கிறது என்னென்னா அடுத்தடுத்த தலைமுறையை கொண்டு போகிறதா சந்ததிகள். நம்ம பிள்ளை பேரன் பேத்தி இப்படியே போகும். ஓகே, அதனால தான் ஒரு 2 கிரகம் சரியில்லைன்னா உடனே மகர ராசி சரியில்லைன்னு சொல்லிடக்கூடாது. சனியும் ராகு சரியில்லை அடுத்த வருகின்ற காலத்தில், அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன், அந்த லிங்கும் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா போதி ஜோடியத்தில் வந்து நான் எதுவுமே கொஞ்சம் கிளியராக சொல்லுவேன். இடையில் கொஞ்சம் கேப் ஆகி போச்சு, ஒரு கால் வந்துருச்சு ரெக்கார்டு பண்ணும்போது, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, மன்னிச்சிக்கோங்க. வேற ஒன்றும் இல்லை, நான் அது சைலண்ட் மோடில் போடாமல் பேசிகிட்டு இருந்தேன். ரைட்டு, அதனால் ஒன்றும் இல்லை. சில நேரங்களில் நமக்கும் மறந்துடும். கோயிலுக்கு போகணுன்னு ஒரு அவசரத்தில் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். மணி இப்போ இங்கே 5:45 6 5:45 ஆச்சு. வைகுண்ட ஏகாதசி, பெருமாள் கோயிலுக்கு போனோம். சரி நேயர்களே, இப்போ நம்ம பேச வேண்டிய சப்ஜெக்ட் என்னென்னா, தை மாதம் எப்படி சார் போகும் அப்படின்னா, தை மாதம் வந்து 8 குடைவன் ராசியில் இருக்கிறாரு. அதேமாதிரி 6 குடைவனும் ராசிக்கு வந்துடுவார். 8 6ஆம் இடங்கள். வேலை வெட்டிக்கு போகிறவங்க கவனமாக இருங்க, தூரதேசத்தில் போய் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. அதுபோல் மற்றவங்களை யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். பேச்சில் ஒரு நிதானமாக இருங்க, பேச்சு வந்து கரெக்டாக இருக்கணும், பேச்சில் முன்னுக்கு பின் பேச வேண்டாம். ஏன்னா சூரியன் அடுத்தடுத்து சனி பகவானோட சேரப்போவார். மாதம் சனி பகவானோட போய் சேர்ந்துருவார். அது நல்ல விஷயம் பார்க்க முடியாது. சனி சூரியன் நினைவு நல்லதாக இருக்காது. ஆனால் புதன் ராசியில் இருக்கிறனால ஓரளவு தாக்கு பிடிப்பீங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். ஏன்னா செவ்வாய் மேலே போயிட்டாருன்னா 7ஆம் இடத்து விட்டு 6ஆம் இடத்து போயிட்டாருன்னா கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் இதெல்லாம் ஓரளவு சார்ட் அவுட் ஆயிரும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், இணக்கம் இருக்கும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் நல்லாயிருக்கும். ஜாயிண்ட் வெச்சர் போட்டு வேலை பார்க்குறவங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன் நான், அந்த அசோசியேஷனில் இருக்கிறவங்க, டீம் லீடராக இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து ராகு சுபத்துவம் வராரு. ராகு வந்து மிக அருமையான பலன்களை கொடுப்பார். ராகு ஜனன ஜாதகத்தில் வகுத்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. ஆனால் அவர் சனி பார்வைக்கும், அவர் சனி பிடிக்கும், சனி பகவானே பிடிப்பார். ஒரே நேரத்தில் 3 விஷயத்தில் அவர் உட்காருவார். சுக்கிரன் கூட சேர்ந்து சனி பகவானே பிடிப்பார். இதில் வந்து சுக்கிரன் இருக்கிறதுனால ஓரளவு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மே 30ஆம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும். அங்கிட்ட வந்து சனி பகவானும் ராகு பகவானும் தனிச்சு இருப்பாங்க, மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையும் இருக்குது. அதனால் வந்து மே 30ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் குடும்பத்துலேயும் சரி, கொடுக்கல் வாங்கலையும் சரி, பண விஷயத்துலேயும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும். சித்திரை மாதம் தாண்டணும். சரியா? சித்திரை முடிஞ்சு வைகாசி வரணும். வைகாசி வந்துருச்சுன்னா வளமான வாழ்க்கை இருக்கும். ஏன்னா ராசிநாதன், ராசிக்கு வேண்டிய கிரகம் சுக்கிரன் நல்ல நிலைமைக்கு போயிடுவார். 4ஆம் இடத்துக்கு போயிட்டு அடுத்து 5ஆம் இடம் ஆட்சி பெற்று ஓரளவு நல்ல நிலைமைக்கு போவார். மகர ராசிக்கு வந்து சுக்கிரன் வலுப்பெறணும். சுக்கிரன் வலுப்பட்டால் தான் மனதாலும் உடலாலும் நல்லா இருப்பீங்க. லக்கணத்துக்கு பலன் சொல்லலை, ராசிக்கு தான் சொல்கிறேன். லக்கணம் தசாபுத்திலாம் வேறு, அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சேரும். இருந்தபோதிலும் ராசிக்கு வந்து வெளி வட்டார தொடர்புக்கு ராசி தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து சுக்கிரன் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ சுக்கிரன் வந்து இப்போ கொஞ்சம் நெருக்கடியில் இருக்கிறதுனால தொழில் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப அகாலக்காலம் வச்சிடாதீங்க, கடன் நிறைய வாங்கி போட்டுறாதீங்க, ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே. தை மாதம் கண்டிப்பாக ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், நெருக்கடியெலாம் குறையும், பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் தை மாதம். ஏன்னா எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. புதுசாக வீடு கட்டுறது, வைக்கிறது, வரன் பார்க்குறது, திருமண வாய்ப்பு, விசேஷங்கள் எல்லாமே வந்து சகஜமாக எல்லோரும் வருவாங்க. அப்படி வரும்போது என்ன, பணப்புழக்கம் அதிகமாகும். அதைத்தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, தை மாதம் பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும். ஏன்னா மார்கழி மாதம் யாரும் எதுவுமே செய்ய மாட்டாங்க. மார்கழி மாதம்னா ஒரு சூனிய மாதம்னு சொல்லுவாங்க. மார்கழி புரட்டாசியெல்லாம் அந்த காலத்தில் மந்திரிச்சு விட்டப்பட்ட மாதங்கள்னு சொல்லுவாங்க.
அந்த மாதத்தில் யாரும் அந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய மாட்டாங்க. தையிலேருந்து ஒரு டேர்ன் ஆரம்பிக்கும். ஏன்னா சூரியன் வந்து உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கிறாரு. பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குற ஆத்மகாரகன். ஸோ ஓரளவு வலுவாக இருக்கும். இங்கே நிலைப்பாடு வந்து நல்லாயிருக்கும். எல்லா மனிதனுக்குமே ஒரு ஆத்மசக்தி கிடைக்கும். தை மாதத்து முதல் எல்லாருமே வந்து ஒரு வீர் கொண்டு எழுவாங்க அப்படின்னு என்ன ஒரு நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கையை கொடுக்குற மாதம் தை மாதம். மகரத்தில் அது ஆரம்பிக்குது. சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் உஷ்ணப்படுவீங்க, கோவப்படாதீங்க. அப்பா கிட்ட அனுசரித்து போங்க. அப்பா வழி உறவுகிட்ட அனுசரித்து போங்க. அரசு தொடர்பில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. சரியா? அதுபோக வந்து கணவன் மனைவி கிட்ட எனக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் மேலே 6ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அந்த இது நல்லாயிருக்கும். இருந்தாலும் சூரியன் சம்மந்தப்படுறதுனால கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஈகோ பிரச்சனை விட்டுருங்க. நான் சொல்கிறத நீ கேட்கணும், நீ சொல்கிறத நான் கேட்கணும் விட்டுருங்க. கோபதாபங்களை விட்டுருங்க. உஷ்ணம் அடையாதீங்க. ப்ரெஷர் டென்ஷன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருங்க. பிற விஷயத்தை கண்டுக்காதீங்க. எவன் எப்படி போனாலும் சரி நான் இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக இருங்க. ஊர் வம்பு தும்புக்கெல்லாம் போகாதீங்க. இதெல்லாம் போனீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாகும். சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். டயத்துக்கு மாத்திரை எடுத்துக்கோங்க. சூடான உணவுப் பொருட்களை சாப்பிடாதீங்க. உப்பு உரப்பு எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கோங்க. சூரியன் ராசியில் இருந்தாருன்னா அதெல்லாம் செய்ய வைப்பார். அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் நட்சத்திரம் நல்ல நட்சத்திரத்தில் தான் போகிறாரு. உத்தராடம், திருவோணம், அவிட்டம் அவருக்கு வேண்டிய நட்சத்திரம் தான். நட்பு நட்சத்திரத்தில் தான் போகிறாரு. நல்ல நிலைமையில் தான் இருப்பார். சுப தொடர்பு இருக்கா சார்னா இருக்குது. குரு பார்க்குறாரு. ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை. இதுதான் ஜோதிடம். சூரியனை வந்து மகரத்துக்கு வரக்கூடாது. அட்டமாதிபதி ராசியில் இருக்கக்கூடாது. இருந்தாலும் அவர் இப்போ இந்த தடவை இருக்கலாம். 2025 தை மாதம் இருக்கலாம். குரு பார்வைக்கு வராரு. சிவராஜ யோகம் அருமையான அமைப்பு. சிவ வழிபாடு அதிகப்படுத்துங்க. சிவன் ஆலயத்துக்கு போங்க. திங்கக்கிழமை போங்க, இல்லை ஞாயிற்றுக்கிழமை போங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவ் அன்றைக்கி தான் எல்லாருக்கும் லீவு தான். ஞாயிற்றுக்கிழமை போகலாம், சிறப்பு தான். ஞாயிறு வந்து சூரியனுக்கு உகந்த நாள் தான். திங்கக்கிழமையும் சோமவாரத்தும் போகலாம். அந்த வழிபாடு பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். பொதுவாக மகர ராசினியர்கள் வந்து சூரிய வழிபாடு பண்ணணும். தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா அந்த பரம்பொருளுடைய அனுக்கிரம் கிடைக்கும். ஏன்னா பரம்பொருளே சிவன் தான். அந்த சிவன் வந்து உங்கள் ராசிக்கு வராரு. சரியா? சிவனுடைய சகவாசம் உங்களுக்கு கிடைக்கிது. சிவன் உத்திராட நட்சத்திரத்தில் உட்காருது வந்து சுயசாரத்திலே உட்காருவார். அவருடைய நட்சத்திரம் தான் மிகச்சிறப்பு. இந்த காலகட்டத்தில் குரு வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர சாரத்தில் இருக்கிறார். அருமையான அமைப்பு. குருச்சந்திர யோகம், சிவராஜ யோகம். சந்திரன் சக்தியாக பாவிக்கப்படுறவர், சூரியன் சிவனாக பாவிக்கப்படுறவர். ஸோ அந்த சிவசக்தி யோகமும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. பரம்பொருளின் அனுக்கிரம் பரிபூர்வமாக கிடைக்கும். ஜோதிடத்தை ஒரு விதமாக பார்த்தோம்னா சரியில்லைன்னு சொல்லுவாங்க சில பேர். மகரத்தில் சூரியன் இருந்தால் நல்லதில்லை அப்படிம்பாங்க, இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஏன்னா பகமை பெறுவார் அப்படிம்பாங்க. அது பொதுவான உள்ளதான். இல்லைன்னு நான் சொல்லலை, உண்மைதான். ஆனால் எல்லா நேரம் அப்படி கிடையாது. இப்போ நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ வந்து குரு பார்வைக்கு வராரு. வக்கர குருவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? வக்கர குருன்னா என்ன, அவருடைய இயல்பு நிலை மாறி இருப்பார். இருந்த போதிலும் சந்திர சாரை எடுத்திருக்கிறாரு. சந்திரன் இப்போ வளர்பிறை சந்திரனை தான் இருக்கிறாரு. அதனால் இந்த காலகட்டம் நல்லா தான் இருக்கும். பெருசாக பாதிப்பெலாம் இருக்காது. ஸோ சூரியன் வந்து ஓரளவு குரு பார்வைப்பட்டதுனால நல்லதை செய்வார். இந்த காலகட்டத்தில் மகர ராசினியர்களுக்கு வந்து அரசியல் ஆளுமைகள்லாம் நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. அதனால பார்த்திங்கன்னா தை மாதம் பார்த்திங்கன்னா அரசியல் தலைவர்லாம் தங்களுக்குள்ளே ஒன்று சேர்ந்துக்குருவாங்க. அது எப்படின்னா பார்த்துக்குருவாங்க, பேசிக்கிடுவாங்க. கட்சி தலைவரை போய் தொண்டர்கள்லாம் பார்ப்பாங்க அந்த தை 1ஆம் தேதி பொங்கல் என்று. ஏன்னா தமிழர் திருநாள்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. சில பேர் தமிழ் புத்தாண்டும் தை 1 தான் சொல்கிறாங்க. அது சில நியதிக்கு உட்பட்டு அது உண்மை தான். ஏன்னா தமிழரான பிறந்தவனுக்கு வந்து உழவு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உழவுங்கிறது ரொம்ப முக்கியம். விவசாயி, இந்த நம்ம இந்தியாவே விவசாய நாடு தான். விவசாயத்தை நம்பி தான் இருக்குது. எவ்வளோ தான் எக்கனாமிக்கல் டவுன் வந்தாலுமே உலகத்தில் பொருளாதார நெருக்கடி வந்து ரொம்ப நாடுகள் பாதிக்கப்பட்டுச்சு. அமெரிக்காலாம் பாதிக்கப்பட்டுச்சு 2007-8. அப்போ இந்தியா ஒன்றும் செய்யலை. இந்தியா ஏன் பாதிக்கப்படலைன்னா இந்தியா வந்து பேசிக்காக வந்து விவசாய நாடு. விவசாயத்தை நம்ப தான் இங்கே பிஸ்னஸ் நடக்கு. என்ன தான் ஐடி வந்தாலும் சரி, ஆங்கில மோகம் இருந்தாலுமே இங்கே வந்து விவசாயம் தான் ஜீவநாடியாக இருக்குது. ஸோ அந்த விவசாயத்துக்கு உள்ள கிரகம் சூரியனும் சனி பகவானும். அப்பேற்பட்ட சூரியன் வந்து உத்தராயணத்தை நோக்கி போகிற நாள் வந்து தை 1. நான் கூட நியூ இயருக்கு வந்து விஷ் பண்ணலை எல்லாத்துக்கும். ஆங்கில புத்தாண்டு நமக்கு தேவையில்லை. நம்ம வேத ஜோதிடத்தின்படி, சைவ வைஷ்ணவ சாஸ்திரத்தின்படி, இந்து மத சாஸ்திரத்தின்படி தை 1 ரொம்ப முக்கியம். அது முக்கியமான ராசியாக வந்து மகர ராசி வருது. ஏன்னா மகரத்துலேருந்து ஆரம்பிக்குது எல்லாமே. மகரம் டு கடகம் 2 ஆளியும் முக்கியமான ஆளிகள். மகர ஆளி, கடக ஆளி. இதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. மகரம் அதாவது ஒரு விஷயத்தை வந்து நுணுக்கமாக சொல்கிறதுக்கு மகரம் வாங்க. இந்த தச்சு வேலை பார்க்குறவங்க, பொற்கொள்ளர்கள், ஆசாரிகள்லாம் மகரம் பார்க்கணும் அப்படிம்பாங்க. அந்த நில ஜன்னல் சேர்க்கும்போது மகரம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க.
அந்த மகரம்ங்கிறது வந்து நுட்பமாக இருக்கிறது, ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறது, அது சேர்றது தான் மகரம். அப்படி அந்த மகரம்ன்ற வார்த்தைக்கு நிறைய ஒரு பெருமையான பொருள் இருக்குது. மகர ஜோதி, தை 1ஆம் தேதி மகர ஜோதி தெரியும். பொன்னம்பலமேட்டில் ஐயப்பன் கோயில் சபரிமலையில் ஜோதி தெரியும், ஒரு வெளிச்சம். ஸோ மகரம்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான இடம். அந்த மகரம் அதுபோக வந்து மகரத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டே போகலாம். நமக்கு வந்து பலன்களும் ஒன்று இருக்குது, இருந்தாலும் அது ரிலேட்டடாக வந்ததுனால அதை நான் சொல்கிறேன் கூடுதலாக. மகர ராசிக்கு வந்து ராகு கேதுகளுடைய பெருமையும் உண்டு. மகர ராகு கடக கேது, ஒருத்தங்க ஜாதகத்தில் வந்து மகர ராகும் கடக கேது இருந்தாங்கன்னா அந்த ஜாதகம் வந்து இறைவனால் ஆசிக்கப்பட்ட ஜாதகம், பரம்பொருளுடைய அனுக்கிரம் பெற்ற ஜாதகம். உங்களுக்கு யாருக்குனாச்சும் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க நல்லா இருப்பாங்க. பொதுவாக மகர ராகு கடக கேதில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. கேது திசையை வரப்போகிறது கிடையாது, வயசான காலத்தில் தான் வரும். ஆனால் ராகு திசையில் நடக்கிறவங்களுக்கு இந்த மகர ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா மகரத்தில் இருக்கிற ராகு மனப்பூர்வமாக இருப்பார், நல்ல அன்பான மனைவியை கொடுப்பார், புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு, நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு. சில பிரச்சனைகள் இருக்கும், அந்த 18 வருஷத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். மற்ற கிரகத்தின்படி சில பிரச்சனை இருந்தாலுமே ராகு வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஜாதகனை ஓரளவு நல்ல நிலையை கொண்டு வந்து வச்சுருவார். நல்ல ஒரு தொழிலை கொடுத்து இடத்த மாற்றி நல்ல ஒரு இடமா அமைப்பு கொடுப்பாரு. ஏன்னா ராகு கேதுகள் வந்து அசுரனா பிறந்தது தான். சுபர்பானு என்ற அரக்கன் தான் ராகுகேதாவை பிரிஞ்சு இருக்கிறான். அவன் வந்து தேவாமிர்த அந்த அமிர்தத்தை குடித்து திருப்பால் கடலை கடையும்போது அமிர்தம் கிடச்சி அதை சாப்பிட்டதுனால சாகாவரம் பெற்றான். அவன் வந்து அப்புறம் விஷ்ணுவால் தண்டிக்கப்பட்டு தலை வேற உடல் வேற கிடக்கும்போது அந்த 2 உறுப்புகளும் தலையும் உடலும் இந்த பிரபஞ்சத்தில், இந்த ராசி மண்டலத்தில் மகர ஆளிலும் கடக ஆளிலும் தான் நின்று இறைவனை வழிபட்டாங்க, பரம்பொருள் சிவனை. ராகு மகர ஆளிலும் கேது கடக ஆளிலும் நின்று வேதம் படித்தாங்க. வேதம்னா என்ன? இறைநாமத்தை சொன்னாங்க. இன்றைக்கி யஜுர்வேதம்னு சொல்கிறோம்ல, நம்ம கோயிலெலாம் பூஜை பண்ணுற யஜுர்வேதத்தை சொன்னவங்க வந்து ராகு கேதுகள் தான். அந்த வேதத்தை படித்தார்கள். வேதம் அவங்க கையில் தான் இருக்குது. ராகு கேதுகள் எல்லோரும் சர்ப்பகிரகம் பாவாகிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட இன்னொரு பக்கத்தை பார்த்தோம்னா ரொம்ப புனிதமானது. அதை தான் கேதுவை ஞானகாரன்ட்டோம். ஞானத்துக்கு மேலே எதுவுமே கிடையாது. ராகுவும் வந்து ஆன்மீகத்துக்கு கொடுக்குற கிரகம் தான். நல்ல நிலைமையில் இருந்தாலும் ஆன்மீகத்தில் பெரிய லெவலுக்கு போயிடுவாருங்க. ஓகே, அந்த ராகு கேதுகள் வந்து மகர கடக, ஏன்னா ரெண்டுமே எதிர் வீடு. அந்த மகர கடக ஆளியில் நின்று தான், ஆளினா கடல், நின்று தான் அவங்க வந்து இறைவனை நோக்கி தவம் இருந்து அப்புறம் பரம்பொருள் சிவபெருமான் அவங்களுக்கு வந்து வரம் அளிந்தார். நவக்கிரகங்களில் நீங்கள் வந்து சேர்ந்துக்கோங்க, 7 பேர் இருக்காங்க, நீங்கள் 2 சேர்ந்து நவமாக ஆயிருங்க, நவக்கிரகங்களாக ஆயிருங்கன்னு அவங்களுக்கு நவக்கிரகங்களாக அவர் வந்து விமோச்சனம் கொடுத்தார். சாப விமோச்சனம் கொடுத்து நவக்கிரகங்களாக மாற்றினார். அவங்களுக்கு என்ன, அவங்க திருட்டுத்தனமாக போனதுனால இடம் இருந்து வளமாக வரமாட்டாங்க, வளம் இருந்து இடமா வருவாங்க. ஏன்னா நேர் வழியில் போல் அவங்க ஒரு சுற்று வழியில் தான் வந்தாங்க. அதனால ராகுகேது பயிற்சிகள் எல்லாமே ஆண்டி கிழக்கு வயசாக இருக்கும். அப்படியே மேலே இருந்தால் வருவாங்க. மீனத்திலேருந்து கும்பம், கும்பத்திலேருந்து மகரம், மகரத்துலேருந்து தனுசு, இப்படி தான் போயிட்டுருப்பாங்க. ஓகே, இப்போ இப்படி சில பெருமைக்கெல்லாம் உகந்த ராசி மகர ராசி. அந்த மகர ராசிக்கு வந்து ராகு வந்து 2ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. அதை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பலன்கள் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து சூரியன் ராசியில் வர்றாரு, குரு பார்வைக்கு வர்றாரு. நல்ல அமைப்பு தான், நல்லாயிருக்கும். அரசியல் வேலை தேடுறவங்க, அரசாங்க வேலை தேடுறவங்க நல்லாயிருக்கும். அரசியல் வேலைன்னு சொல்ல முடியாது, அரசியல்வாதிகள் நல்லாயிருக்கும். அரசாங்க வேலை தேடுறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அரசாங்க வேலையில் பார்க்குறவங்களுக்கு மிக நல்லா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக தான் இருக்குது. புதனும் சேர்ந்துருவார், புதாதித்ய யோகம். அவரும் குரு பார்வைக்கு வருவார் 24/1/2025 பின்னாடி. ஸோ அந்த யோகம் வந்து சூரிய நாராயண யோகம். சூரியனா சிவனோட அம்சம், புதனோட நாராயணோட அம்சம். சூரியன நாராயண யோகமும் குரு பார்வையில் வருது, மிகச்சிறப்பு தான். வீடு கொடுத்த சனி பகவானும் சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறாரு, 28 வரைக்கும் சேர்ந்து இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த தை மாதம் நல்லா இருக்குது, சரியா நேர்களே, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சஞ்சாரமும் நல்லா தான் இருக்குது, செவ்வாய் சஞ்சாரம் நல்லா இருக்குது, சூரிய புதனோட சஞ்சாரம் நல்லா தான் இருக்குது. எப்போ சூரியன் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு இயல்பு நிலைக்கு வராரோ, குரு சுக்கிர தொடர்பில் படுறாரோ, அப்போ மகரம் நல்லாயிருக்கும். இது ஒரு வரியில் சொல்லிடலாம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் வந்து சுக்கிர புதன் அல்லது குரு தொடர்பில் இருக்கணும். மேக்சிமம் புதன் தொடர்பில் தான் இருப்பார். ஏன்னா சூரியனும் புதனும் வந்து முக்கூட்டு கிரகங்கள். சூரியன் சுக்கிரன் புதன் இவங்க 3 பேரும் முன்ன பண்ண தான் போயிட்டுருப்பாங்க. ஸோ எப்போ சுக்கிரன் புதன் சஞ்சாரம் எப்போயுமே சூரியனுக்கு இருக்கும். குரு தொடர்பு வந்து ரேராக கிடைக்கும், ஆனால் குரு பார்வைக்கு ஒரு வரணும், இல்லைன்னா குரு வீட்டில் இருக்கணும். இப்படி குரு தொடர்பில் இருந்தார்னா சூரியன் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா நேர்களே, குரு இருந்தாலும் மகர ராசிக்கு 3/12 கூடையவன் தான், யோகர் கிடையாது. மகர ராசிக்கு வந்து அயன சேன போகா சனாபதி, தைரிய வீண சனாபதி. என்ன வெளிநாட்டு வேலையை கொடுப்பாரு. வெளிநாட்டில் போய் நல்லா தொழில் பண்ணுவாங்க, வியாபாரம் பண்ணாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, வேலை ரீதியாக அலைச்சல்லையே இருப்பாங்க. சரியா,
வேலை ரீதியாக அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே நேயர்களே, தை மாத பலன்கள் வந்து நல்லா தான் இருக்குது. ராசியில் வந்து முக்கியமான 2 யோகம் நடக்குது. சிவராஜ் யோகமும் சூரிய நாராயண யோகமும் நடக்குது. செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போய் மிதுனத்தில் உட்கார்றாரு. ரொம்ப நாளைக்கு உட்கார்றாரு அவர். சரியா? செவ்வாய்க்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா அவர் வந்து 3/5/2025 வரைக்கும் அவர் வந்து மிதுனத்தில் தான் இருக்கிறார். அதுக்கு பின்னாடி தான் அவர் கடகத்துக்கு வராரு. வக்கரமாகி வக்கர நிவர்த்தி ஆகி கடகத்துக்கு வராரு. கடகத்துக்கு வந்து 13/4/2025க்கு வந்து அதுக்கு மேலே கடகத்தில் 30/5/2025 வரைக்கும் இருக்கிறாரு. அப்புறம் வந்து அவர் மறுபடியும் ஜூன் மாதம்தான் அவர் வந்து சிம்மத்துக்கே வராரு. ஸோ செவ்வாய் ஜூன் மாதம் வரைக்கும், ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து உங்கள் ராசிக்கு 6 7ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் நல்ல பலன்களை கொடுப்பார். எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும். ஒரு செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போகிறது வந்து நல்லா இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் பின்வாங்க மாட்டீங்க. முன் வைத்த காலம் வைக்க மாட்டீங்க. நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. எல்லா ஒரு தகுதியும் கொடுப்பார் செவ்வாய். 6ல் செவ்வாய் இருக்கலாம். அனைத்து பலன்களையும் கொடுப்பார். மிதுனத்தில் இருக்கிறாரு. படிப்பு நல்லாயிருக்கும். உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். படித்தவர்களுக்கு நல்ல சிறப்பான வேலை கிடைக்கும். படித்தவர்கள்லாம் மதிக்கப்படுவாங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்துல வக்கர செவ்வாய் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கணும். தனக்கன்னு இருக்கணும். நான் முதலே சொல்லிட்டேன். மகர ராசினியர்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோள் என்னென்னா, உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. அக்கம் பக்கத்தில் என்ன நடந்தாலும் சரி பேசாமல் போயிருங்க, கண்டுக்காதீங்க. அதுபோல் 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். விரயமும் இருக்கும். சரியா? விரயம், பிள்ளைகள் விஷயத்தில் விரயம் இருக்கும். பிள்ளைகளுக்கு எதனாச்சும் நகை நட்டு வாங்கி போடுறதுல சில செலவுகள் இருக்கும். ஏன்னா சுக்கிரனும் வந்து பாதிக்கப்படுறாரு. குரு வேட்டையும் பார்க்குறாரு. குருன்னா என்ன, பொன்னானன். ஏதோ ஒரு விரயம்னா என்ன, பணத்தை செலவு பண்ணுறது தானே. குரு தனகாரகன், ஆட்டோமேட்டிக்காக வருது. குரு பொண்ணுக்கும் வருவார், பணத்துக்கும் வருவார். ரெண்டும் அவர் தான். அதுதான் குருக்கு அவ்வளோ கிரேஸ். குருன்னு இப்போ எல்லாம் அலைகிறாங்கன்னா, ஒரு மனிதனுக்கு தங்கம் என்ற சம்மந்தத்தை கொடுக்குற குரு தான். ஜனன ஜாதகத்தில் குரு நல்ல நிலமையில் இருக்கிறவங்க வந்து உடம்புல நகை போட்டிருப்பாங்க. நகை கடைக்கு அடைக்க வர போயிட்டுருப்பாங்க. அந்த நகை சம்மந்தப்பட்ட டீலிங் இருக்கும். சரியா? அது எப்படினாலும் இருக்கலாம். அந்த இது தொடர்பை கொடுப்பாரு. சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தார்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு இன்பம் இருக்கும். ஒரு ஆட்டம் பாட்டம் ஆர்ப்பாட்டம் இருக்கும். சுற்றுலா இருக்கும். மகிழ்ச்சி, இப்படி சில காரியங்களை கொடுப்பார். கிரகங்கள் வந்து ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகம் நமக்கு வந்து நல்ல நிலைமையில் இருக்கோ அது சம்மந்தப்பட்ட காரியங்கள் நம்மளை சுற்றி நடக்கும். இல்லைனா அந்த காரியத்துக்குள்ளே நம்ம இருப்போம். சில பேர் பாருங்கள், திருமண அமைப்பிலே இருப்பாங்க. கல்யாணம் வீடுனா வரைஞ்சிக்கிட்டு வேலை வைப்பாங்க. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. கோயில் திருவிழா, கல்யாண வீடு, விசேஷ வீட்டிலலாம் தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் நல்லா இருப்பார். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒரு தகவல் தான். ஏன்னா தெரிஞ்சுக்கணும். ஜோதிடம் ராசி பலன் கேட்கறது மட்டும் கிடையாது. இந்த கிரகங்கள்லாம் என்னென்ன செய்யுது மனிதனுக்கு, மனித வாழ்க்கைக்கு எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன செய்யுதுங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. நான் வேணால் அதுக்கு கூட ஒரு வீடியோ போடுறேன். நிறைய நேரில் கேட்டாங்க, அந்த ராகு திசைக்கு புத்திக்கு வீடியோ போடுங்க சார்னு. கண்டிப்பாக போடுறேன். நான் மகர ராசிக்கு லக்கண ரீதியாக போடுறேன். நீங்கள் பொறுமையாக பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அடுத்து குரு திசைக்கும் போடுறேன். குரு திசைக்கும் வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா குரு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு, அதுக்கும் போடுறேன். ஓகே, இந்த மகரம் தை மாதம் மகரத்துக்கு கவனமான இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கவனமாக இருக்கிற விஷயங்கள் அதையும் சொல்கிறேன். அதுபோக உங்களுக்கு வந்து 3 நட்சத்திரத்துக்குமே வந்து யோகமான நட்சத்திரங்களை சொல்கிறேன். அது வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு அப்படியே இருக்கும். அதை நல்லபடியாக மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நோட் புக்கில் குறித்து வச்சுக்கோங்க. அந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி உங்களுக்கு யோகம் இருக்கும். அது எந்த மாதமாக இருந்தாலும் சரி, மாதம் நட்சத்திரம் வரும். 27 நட்சத்திரங்களும் மாறி மாறி ஒவ்வொரு நாள் வந்துட்டுருக்கோம். 3க்குமே சொல்கிறேன் நான், பொறுமையாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த மகரம் இந்த மாதம் தை மாதம் எப்படி சார் இருக்குன்னா, பண வரவு திருப்தியாக இருக்கும். ஆனால் செலவை குறைச்சிக்கோங்க, சிக்கனமாக இருங்க. நல்ல மதிப்பு மரியாதைலாம் இருக்கும். ஏன்னா ராசியில் வந்து சூரியன் இருக்கிறார். அந்தஸ்து, புகழ், தன்னம்பிக்கை, வைராக்கம்லாம் நல்லா இருக்கும். குரு பார்வையில் இருக்கிறாரு, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் ஜனவரி 21 வரைக்கும் கொஞ்சம் பதட்டமாக இருப்பீங்க. செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் சூரியன் சந்திப்பு கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். ஏன்னா 2 பேருமே ஆகாத கிரகங்கள், நெருப்பு கிரகங்கள். அரசு வேலையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ், யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும். ஜனவரி 21 வரைக்கும், செவ்வாய் 6ஆம் இடத்து போகிற வரைக்கும். ஏன்னா அதில் எதனா சில பிரச்சனைகள், சில வம்பு தும்பு வரும். வேலையில் வந்து இது பிளாக் மார்க் வருது, சஸ்பெண்ட் ஆகிறது, இது மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும். சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிலைமை முத்தாது. ஏன்னா குரு பார்வை மகரத்துக்கு இருக்குது, சூரியனுக்கு வர்றதுனால பெருசான பிரச்சனை கிடையாது. செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரனும் நல்ல நிலமையில் தான் இருக்கிறாரு. பட்டு ஒரு சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்கணும். அதுபோக வந்து திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களும் திருமண வாய்ப்பெல்லாம் மலை நடக்கும். ஏன்னா செவ்வாய் 7ஆம் இடத்தை விட்டு போயிட்டாருன்னா 7ஆம் இடம் கிளியர் ஆயிரும். 7ஆம் இடத்துக்கு சுப தொடர்பு இருக்கோ இல்லையோ, கிளியர் ஆகிடுச்சினாலே பரவாயில்ல, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் 8 கூடியவனு ராசியில் தான் இருக்கிறாரு.
8ஆம் இடமும் நல்லா தான் இருக்குது. 8ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. பார்த்தாலும் பரவாயில்ல. திருமண அமைப்பெல்லாம் நல்லபடியாக பாருங்கள். தை மாதத்துக்கு மேலே மலன்னு நடக்கும். வாழ்த்துக்கள். தேவையில்லாத சண்டை சச்சரவு குறைச்சிக்கோங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். ஓகே நேயர்களே, தை மாதம் நல்லா தான் இருக்குது. ஓரளவு சிறப்பாக தான் இருப்பீங்க. தான் என்ற அகமானத்தை விட்டுருங்க. தனக்கு தான் தெரியும் அப்படின்னு விட்டுருங்க. எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. அது ரொம்ப முக்கியம். சுக்கிரன் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறாரு. பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்துப்பாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் சில புரிதல் கம்மியாக இருக்கும், செலவுகள் வரலாம். பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்துப்போங்க. குறிப்பாக பெண் பிள்ளைகள் விஷயத்தில் செலவுகள் அலைச்சல்கள்லாம் இருக்கும், கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறாரு. பெருமாள் வழிபாடு வச்சுக்கோங்க. பெருமாள் கோவிலுக்கு போங்க தொடர்ந்து. சரியா? வெள்ளிக்கிழமை போகிறது ரொம்ப சிறப்பு. வெள்ளிக்கிழமை போகலாம். இல்லைனா இரவு 8 to 9 வெள்ளிக்கிழமை வீட்டில் மகாலட்சுமி படத்தை வச்சு கும்பிடலாம். ஏன்னா சுக்கிரன் ரொம்ப முக்கியமான கிரகம். அவர் அடுத்தடுத்து பாவ சந்திப்பில் போகிறாரு. சனி பகவான் உங்கள் ராசிநாதனாக இருந்தாலுமே அவர் பாவ கிரகம் தான். அடுத்து ராகுவுடைய சேர்றாரு. அவங்கள சுபத்துவப்படுத்தி தன் நிலைமை இழக்கிறாரு. ஓகே, உத்திராட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்துக்கு நல்லாயிருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருப்பீங்க. 7 லட்சனோட தாக்கம் வெகுவாக குறைஞ்சி போச்சு. அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க. தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி பலன் நடக்கும். சரியா? சனி திசை நடக்கிறவங்களுக்கு இப்போ பரவாயில்லாமல் இருக்கும் இந்த அடுத்து வருகின்ற மாதங்கள். குரு திசை நடக்கிறவங்களுக்கு சுமாராக இருக்கும். ராகு திசை நடக்கிறவங்களுக்கும் ஆரம்பகட்டம் நல்லா இருக்கும். அதுக்கெல்லாம் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா ராசிக்கு தசாபுத்தி போடுறதா நட்சத்திரத்துக்கு போடுறதாங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தசாபுத்திக்கு வித்தியாசம் வரும். மகர ராசிக்கு வந்து குரு திசை நடந்தாலுமே, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உத்தராடத்துக்கு ஒரு பலனை கொடுக்கும், திருவோணத்துக்கு ஒரு பலனை கொடுக்கும், அவிட்டத்துக்கு ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா குரு சூரியன், குரு சந்திரன், குரு செவ்வாய் இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு, இதை வச்சு தான் பலன்கள் வரும். சரியா நேர்களே? ரைட்டு. அதெல்லாம் போடுறோம்னா நிறைய வீடியோ போடுற மாதிரி இருக்கும். அது ஒரு உத்திராட நட்சத்திரத்துக்கே வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நட்சத்திரத்தை எடுத்துகிட்டு பேசினாலே நிறைய பேசலாம். உத்திராட நட்சத்திரத்துக்கு சூரிய திசை எப்படி இருக்கும்? சூரிய திசை கொஞ்சம் விஷயம் நடக்கும் ஆரம்பத்தில். சந்திர திசை, செவ்வாய் திசை, அதுக்கடுத்து மற்ற திசைகள் அந்த லக்கண ரீதியாக அமைக்கணும். உத்திராட நட்சத்திரம் மகரத்தில் இருக்குது, தனுசுலையும் ஒன்று இருக்குது. அந்த உத்திராட நட்சத்திரத்தை எடுத்து ஒவ்வொரு லக்கணத்துக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த லக்கணாதிபதி, நட்சத்திராதிபதி, ராசியாதிபதி 3 பேரையும் எடுக்கணும். நட்சத்திராதிபதி சூரியன், ராசியாதிபதி சனி பகவான், மேச லக்கணம்னா செவ்வாய் எடுக்கணும். அப்போ எப்படி காம்பினேஷன் வரும்? சூரியன், செவ்வாய், சனி பகவான் இவங்க 3 பேர்த்தையும் எடுத்தால் தான் உத்திராடத்துக்கு பலன் சொல்ல முடியும். அடுத்து சந்திரன் எடுக்கணும்னா சூரியன், செவ்வாய், சந்திரன். அது மேச லக்கணம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம்னா இப்படி எடுக்கணும். லக்கணாதிபதியும் எடுக்கணும், ராசியாதிபதியும் எடுக்கணும், நட்சத்திராதிபதியும் எடுத்து பலன் சொல்லணும். கொஞ்சம் இது கஷ்டம்தான், வைக்க போகிறக்குள்ள ஊசி தர்ற மாதிரி தான். ஆனால் செய்யலாம், செஞ்சு பலன் சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தை பார்க்காமலே இப்படிலாம் இருக்கும்னு சொல்லலாம். ஆரம்பத்திலேருந்து அடுத்தடுத்து சொல்லலாம். சரியா? குழந்தை பருவம், வாலிப பருவம், திருமண பருவம், பிள்ளை பாக்கியம், தொழில், அதில் ஏற்றம், லாபம், நஷ்டம், அப்புறம் இறுதி காலம் எல்லாத்தையுமே ஓரளவு சொல்லலாம். சொல்கிறதுக்கு இங்கே வாய்ப்பாடு இருக்குது, வழிமுறையெல்லாம் இருக்குது. அதை மெனக்கடணும். நானோ இல்லைன்னா என்னை போன்ற ஜோதிடர்களோ இந்த யூடியூப்பில் பொது வழியில் பேசுகிறவங்க மெனக்கட்டு சொன்னாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் சலுகையாக இருக்கும். ஓகே, நான் போடுறேன். நான் அடுத்தடுத்து வேணால் போடுறேன். என்ன மகர ராசிக்குன்னு ரொம்ப மெனக்கிடுவேன். நானும் மகர ராசி தான். எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ அந்த பரம்பொருள் எனக்கு நேரமும் கொடுத்து காலமும் கொடுத்து அந்த அவருடைய ஆசீர்வாதமும் இருக்கும்போது கண்டிப்பாக நான் மெனக்கெட்டு சொல்லுவேன். போடுறேன், அடுத்தடுத்து போடுறேன். 3 நட்சத்திரத்துக்குமே போடுறேன். உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இப்போ உத்திராட நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நட்சத்திரங்கள் அந்த நாட்கள் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் கேலண்டரில் பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உத்திராட நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்கள் ஒரு 9 நாட்கள் இருக்குது. 9 நட்சத்திரங்கள் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் உத்திராடத்துக்கு. அடுத்து திருவோணத்துக்கும் சொல்கிறேன், அவிட்டத்துக்கும் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க, கொஞ்சம் கேளுங்க பொறுமையாக. பொறுமை தான் ரொம்ப முக்கியம். பொறுமை உடையார் எல்லாம் உடையார். உத்திராடத்துக்கு வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரமும் நல்லாயிருக்கும். 3மே புதனுடைய நட்சத்திரம், சிறப்பாக இருக்கும். இந்த நாட்களில் வர அன்றைக்கி நல்லா இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, பிரில்லியண்ட்டாக இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க, இணக்கமாக இருப்பீங்க. படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்க சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது. வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். அதுபோல் இந்த ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், டைப் ரைட்டிங், டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க, அக்கௌண்ட் வேலை பார்க்குறவங்க, சிஏ படித்தவங்க, இப்படி நிறையா கணிதம் சம்மந்தப்பட்டவங்க, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டவங்க, சயின்ஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல நாளாக இருக்கும். அன்றைக்கி அவங்க அந்த இதை வகைப்படுத்திக்கணும். அன்றைக்கி தேதிக்கு அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு யோகமுள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரமும் உத்திராடத்துக்கு நல்ல நட்சத்திரம் தான். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இவங்ககிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். சரியா? இணக்கமாக வச்சுக்கலாம், நல்லபடியாக வச்சுக்கிடுவாங்க. இந்த ரோகிணி, அஸ்தம், திருவோணம் வர அன்றைக்கி உங்களுக்கு கையில் நல்லா காசு பணம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். வர வேண்டிய பணம் வரும்.
நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வரலாம், நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எங்கேனாச்சும் கோயில் குளத்துக்கு போனோம், பூஜை புனஸ்காரம் பண்ணணும்னா அந்த ரோஹிணி அஸ்தம் திருவோணம் அன்னைக்கு நீங்கள் போகலாம். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரைட்டு. அடுத்து வந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி, இது சனி பகவானுடைய நட்சத்திரம் தான். இதுவும் நல்ல நிலைமை தான் பார்க்கப்படுகிறது. சரியா? பூசம் அனுசம் உத்திரட்டாதி அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன ராசியில் வரும் சார்னா கடகம், விருச்சிகம், மீனம். இங்கே இங்கே சந்திரன் வர்றதுனால தான் அந்த நட்சத்திரமாக வரும். சரியா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கடகத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் சந்திரன், மீனத்தில் சந்திரன், அந்த 3 நட்சத்திரம். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே சந்திரன் வருவார். சரியா? இப்போ சொன்னீங்களா ஆயிலம் கேட்ட ரேவதினா ஆயிலம் வந்து எங்கே இருக்குது? கடகத்தில் தான் இருக்குது. ஸோ கரெக்டாக வரும். சரியா? நீங்கள் அதை பார்த்துக்கணும். நட்சத்திரத்தை பார்த்துக்கோங்க, ராசியாக அப்புறம் விட்டுக்கலாம். நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம். கேலண்டரில் கிளிக்கும் போது நட்சத்திரத்தை பார்த்துக்கோங்க. அந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி நல்லாயிருக்கும். உத்திராடத்துக்கு வந்து ஆயிலம் கேட்ட ரேவதி, ரோஹிணி அஸ்தம் திருவோணம், பூசம் மனுஷம் உத்திரட்டாதி, இது நல்லாயிருக்கும். இதில் பூசம் மனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வர அன்றைக்கி நல்லா இருப்பீங்க. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க, மனைவி கூட எங்கேனாச்சும் போய்ட்டு வருவீங்க, இணக்கமாக இருப்பீங்க, நல்ல விதமாக இருக்கும். பெண்களால் ஒரு பாராட்டு இருக்கும், சிறப்பாக இருப்பீங்க. சரியா? அன்றைக்கி வந்து நல்ல ஒரு கேளிக்கை நிகழ்ச்சி, சந்தோஷம், சல்லாபம் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு வேண்டிய முக்கியமான நட்சத்திரங்கள் இந்த நாட்கள்லாம் நல்ல நாளாக இருக்கும். இந்த நாட்கள் வருகிற நட்சத்திரங்கள் நல்ல விதமாக இருக்கும். அசுபதி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரம் வர அன்றைக்கி திருவோணத்துக்கு மிக சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி ஆள் நல்லா இருப்பீங்க, நல்லா அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க, எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பழகுவீங்க, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். சொல்லிக்கூட வேலையில் இருக்கிறவங்க டீச்சர் வேலை, வக்கீல் வேலை, மற்ற கலை, கவிதை, இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், ஓவியம், மியூசிக், இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிக நல்லா பார்க்கப்படுகிறது. அடுத்து மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் நல்லாயிருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும், பணப்பழக்கம் நல்லாயிருக்கும், பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும், கோயில் உள்ளத்துக்கு போய்ட்டு வருவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து ஆயில்யம் கேட்டே ரேவதி, இதுவும் நல்லா தான் இருக்கும். சரியா? ஆயில்யம் கேட்டே ரேவதி நட்சத்திரம் வர அன்றைக்கும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி வந்து நல்லா இருப்பீங்க. சரியா? எங்கேனாச்சும் வெளியே போய்ட்டு வருவீங்க, ஜவுளி கடைக்கு போய்ட்டு வருவீங்க, பொருட்கள் வாங்குவீங்க, நகை நட்டு வாங்குவீங்க, நல்லா செலவு பண்ணுவீங்க, சினிமா, மாலு, பிக்னிக், பீச், இப்படி வெளி வட்டாரத்தில் போய்ட்டு வர்றதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்லலாம், இன்னும் நிறைய இருக்குது சொல்லலாம். இன்னும் இதுலேயும் மைக்ரோ லெவலில் எடுத்து சொல்லலாம். பட் வந்து அது நம்மளுடைய நோக்கம் அல்ல, உங்களுக்கு தேவையும் இல்லை. இதுவே வந்து நான் கொஞ்சம் கூடுதலாக தான் சொல்கிறேன். இந்த நாட்கள்லாம் காலண்டரில் வரும்போது அந்த நாட்கள் நல்ல நாட்களாக பார்க்கப்படும் திருவோண நட்சத்திரத்துக்கு. சரி, அடுத்து அவிட்டத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா அவிட்டத்துக்கு முக்கியமான நாட்கள், யோகமுள்ள நாட்கள், நட்சத்திரம் அப்படி பார்த்தோம்னா பரணி, பூரம், போராடம், இந்த 3 நட்சத்திரம் வர அன்றைக்கி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து திருவாதிரை, சுவாதி, சதயம், இது அருமையான நாட்களாக பார்க்கப்படுகிறது. இந்த திருவாதிரை, சுவாதி, சதயம் ராகுவின் நட்சத்திரம் வர அன்றைக்கி நல்ல கோயில் உலகத்துக்கு போய்ட்டு வருவீங்க, பூஜை புனஸ்காரம் பண்ணலாம், இறை வழிபாடு நல்லாயிருக்கும், சிறப்பாக சாமி கும்பிடுவீங்க, பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி பரணி, பூரம், போராடம் சொன்னீங்களா அவிட்டத்துக்கு, அந்த 3 நட்சத்திரம் வர அன்றைக்கும் நல்லா இருப்பீங்க. சரியா? கல்வி சம்மந்தப்பட்ட வேலை நல்லாயிருக்கும். ஸ்கூல் சம்மந்தப்பட்டது, டியூஷன், இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். அவங்களுக்குலாம் அன்றைக்கி நல்லா தான் இருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்க, காய்கறி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். பழ வியாபாரம், காய்கறி வியாபாரம், இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். மனித உணவுப் பொருளுக்குள்ள சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் நல்லாயிருக்கும். அடுத்து அசுபதி, மகம், மூலம், இந்த நாளும் இந்த 3 நட்சத்திரமும் இதுக்கு நல்லாயிருக்கும், அவிட்டத்துக்கு நல்லாயிருக்கும். அன்றைக்கி நல்லா இருப்பீங்க, நல்லா ஜாலியாக இருப்பீங்க. ஓகே, 3 நட்சத்திரத்துக்குமே சில நட்சத்திரம் வர நாட்களை சொல்லியிருக்கிறேன். இந்த நட்சத்திரம்லாம் அந்த உங்களுக்கு வந்து மேட்சிங் ஆகும். சரியா? அன்றைக்கி வந்து ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுபோக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கக்கிட்ட நீங்கள் டீலிங்கும் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் திருவோணத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சந்திக்கிற நபர்கள், முக்கியமான ஆள்கள், அவங்ககிட்ட இந்த நட்சத்திரத்தை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து இப்போ திருவோண நட்சத்திரம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவர் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. நல்ல அமைப்பு. ஏன்னா திருவோண நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் அருமையான பொருத்தம் இருக்கும். சந்திர மங்கள யோகம் நல்லா இருக்கும். அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க, வேண்டியவராக இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு நல்ல ஒரு கிரெடிட் இருக்கும். நீங்கள் இதில் ஃபிசிக்கலாக நான் ஒருத்தர் கேட்குறேன், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருக்கும். ஆமாம் சார், ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க வாட்ஸ்அப்பில் போடுங்க. இப்படி எல்லா நட்சத்திரத்துக்குமே உண்டு, உத்திராடத்துக்கும் உண்டு, அவிட்டத்துக்கும் உண்டு. ஓகே நேயர்களே, ஸோ உங்களுக்கு நான் சொன்ன நட்சத்திரத்தில் இன்றைக்கி நல்லதும் நடக்கலாம். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு அமைப்பும் கிடைக்கலாம். உங்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்க, வேண்டியவர்களாக இருப்பாங்க. அவங்களால நீங்கள் நிறைய காரியத்தையும் சாதிச்சுக்கலாம். ஓகே, இது போக அவயோக நட்சத்திரம் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் நான். சரியா நேரில் எல்லாத்தையும் போட்டு உழப்ப வேண்டாம், நல்லது மட்டும் இதில் சொல்லிடுவோம். ஆகாத நட்சத்திரங்களை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஏன்னா இன்பம்னா துன்பம்னு இருக்குது, ஏற்றம்னா இறக்கம்னு இருக்குது, பகல்னா இரவுன்னு இருக்குது. அதுபோக யோக நட்சத்திரங்கள் சொன்னாலும் அவயோக நட்சத்திரம் இருக்குது. அது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். நான் அடுத்து வருகின்ற வீடியோவில் அதை சொல்கிறேன். ரைட்டு, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.
தை பிறந்தால் வழி பிறக்கும். நல்ல விதமாக பிறக்கட்டும். மகர ராசியில் தான் பிறக்குது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் பிறக்குது. பூச நட்சத்திரத்தில் தான் பிறக்குது. புனர் பூசத்தில் ஆரம்பித்து பூசத்தில் முழுசாக போகுது. தை மாதம் 1ஆம் தேதி ராசிக்கு எதிர்த்த வீட்டில் தான் நடக்குது. சரியா? சந்திரன் அங்கே தான் வராரு. தைப்பூசம் வந்து மாத கடைசியில் வருது. இருந்தாலும் தை 1ஆம் தேதியே பூச நட்சத்திரமும் வருது. உங்கள் ராசிக்கு எதிர்த்த வீட்டில் சூரியன் வராரு. வளர்பிறை சந்திரனாக தான் இருக்கிறார். ஓரளவு பிரச்சனை இல்லை. வாழ்த்துக்கள். ராசிக்கு சந்திரனுடைய பார்வை இருக்குது. நல்லா இருக்கும். சரியா? செவ்வாயோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோட ராசியை பார்க்குறாரு. சூரியனுக்கும் வந்து குரு பார்வை, சந்திரனுக்கும் செவ்வாய் தொடர்பு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. தை மாதம் அந்த பரம்பரையுடைய அனுக்கிரம் முழுமையாக கிடைக்கிறது. வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்கள் வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.